நிறைய பேர் எங்களை கேட்பாங்க, எதையுமே விட்டு வைக்க மாட்டீங்களா, எல்லாத்துக்கும் பார்ட்டி தானான்னு. ஆமாங்க, நாங்கள் எதையுமே விட்டு வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கெத்தாக சொல்லுவேன் நான். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான்னு எல்லா பண்டிகையும் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் இங்கே அமெரிக்காவில். எங்கள் குழந்தைங்க இந்தியாவில் இல்லையே தவிர, பட் இந்தியாவில் கொண்டாடுற எல்லா பண்டிகையை பற்றியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வருஷம் வருஷம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக தான் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க, மட்டன் பிரியாணி. அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பெஷல் ஐட்டத்தை செம்மையாக பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எந்த பார்ட்டி வச்சாலுமே ஃபஸ்ட்டு நமக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்களெல்லாம் சாப்பிட சொல்லிட்டு நாங்களே எல்லோரும் சாப்பிட்ருவோம். வயிறு முட்டை சாப்பிட்டு அப்படி லைட்டாக தூக்கம் வரும்போது ஒரு டீயை போட்டுட்டு கேமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தீமில் ரெட்டு, க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸில் வந்திருந்தாங்க. ஒரு சிலர் வந்து நார்மல் கலர்ஸ்லேயே இருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் 4 பேருமே கொஞ்சம் கிறிஸ்மஸ் கலர்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடியாகி வந்திருந்தோம். எல்லாருமே வந்தோடனே ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்தியாவில் இருந்த வரைக்கும் நான் கிறிஸ்மஸ்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. நான் சின்ன வயசில் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். அப்போ படிக்கும்போது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். மற்றபடி வீட்லேயோ இல்லை தெரிஞ்சவங்க கூடயோ நம்ம வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. எங்கள் ஃப்ரெண்டு கார்குலோலி வீட்டில் தான் இந்த பார்ட்டி நடந்தது. அவங்க வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பெரியவங்களுக்குலாம் வந்து பாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு கேம் வச்சுருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. 2 கப்பிள்ஸாக சேர்ந்து விளையாடுற மாதிரி அந்த கேமு. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சீக்ரெட் சாண்டாவும் பண்ணோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் ஜென்ஸ், லேடீஸ் எல்லோரும் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக போச்சு. சீக்ரெட் சாண்டா வச்சதுனால குழந்தைங்களாம் சூப்பர் ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நினச்ச மாதிரி நிறைய கிடச்சிது. நமக்குமே கொத்து பரோட்டாக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. எங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறைய கிஃப்ட்ஸோட சூப்பராக ஜாலியாக போச்சு. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ்.